மரணத்துக்கு பின்னாடி மனிதர்கள் வாழறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடு தேவைப்பட்டா, அதை எங்க கட்டுவாங்க? தரையிலயா? இல்லன்னா மேகத்தையே தொடுற அளவுக்கு இருக்கக்கூடிய மலை உச்சியிலயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் மரணத்த ஒரு கலையா மாத்தின விசித்திரமான மனிதர்கள பத்தி தான். துருக்கி நாட்டுல இருக்கிற பார்க்கிறவங்களையே வியக்க வைக்கிற பினாரா பாறை கல்லறைகள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு செங்குத்தான மலை, சுத்தி காடுகள். அந்த மலையோட உச்சியில நூற்றுக்கணக்கான வீடுகள் பாறையிலேயே செதுக்கப்பட்டு தொங்கிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் பினாரா. இது துருக்கியோட முகலா மாகாணத்துல இருக்கிற ஒரு பண்டைய லிசியன் நாகரிகத்தோட பகுதி. இந்த கல்லறைகள் எல்லாம் வெளியில இருந்து செங்கல் எடுத்துக்கிட்டு வந்து கட்டினதில்ல. ஒரே ஒரு பிரம்மாண்டமான மலையை குடைஞ்சி உள்ளேயே அறைகளை செதுக்கி இருக்காங்க. ஆச்சரியம் என்னன்னா, இவங்க கட்டின கல்லறைகள் பார்க்கறதுக்கு அப்படியே அவங்க வாழ்ந்த மர வீடுகள் மாதிரியே இருக்கும். தூண்கள், கதவுகள், ஜன்னல்கள்னு எல்லாமே பாறையிலேயே துல்லியமா செதுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும். அவ்வளவு உயரமான செங்குத்தான மலை உச்சியில 2500 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இத கட்டியிருப்பாங்க? அங்க தான் லிசியர்களோட திறமைய நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காலத்து சிற்பிகள் மலையோட உச்சிக்கு போயி, அங்க இருந்து தடிமனான கயிறுகள் மூலமா கீழ தொங்கினபடியே காத்துல ஆடிக்கிட்டே இரும்பு உளிகளால இந்த பாறைகள செதுக்கியிருக்காங்க. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட உயிர் போயிடும். ஆனா அவங்க ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கு ஒரு அசாத்தியமான நம்பிக்கை இருந்துச்சு. மனிதன் இறந்ததுக்கு பிறகு அவனோட ஆன்மாவ சிறகுகள் கொண்ட தேவதைகள் வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகுமாம். கல்லறை எவ்வளவு உயரத்துல இருக்கோ, அவ்வளவு சீக்கிரமா தேவதைகள் ஆன்மாவ தேடி வந்துடும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. என்ன ஒரு அழகான நம்பிக்கை இல்ல? சரி, செதுக்கியாச்சு. உடல அங்க எப்படி பாதுகாத்தாங்க? எகிப்து மம்மிகள் மாதிரி இவங்க உடல பெருசா பதப்படுத்தல. ஆனா பாறைக்குள்ளேயே கல்லால ஆன படுக்கைகள செதுக்கி, அதுல உடல மரியாதையா கிடத்துனாங்க. இது பெரும்பாலும் குடும்ப கல்லறைகளா தான் இருந்துச்சு. அதாவது ஒரே அறையில அடுத்தடுத்து குடும்ப உறுப்பினர்கள அடக்கம் செஞ்சாங்க. உடல வச்சதுக்கு அப்புறம் பெரிய கல் கதவுகள போட்டு மூடி சீல் வச்சுருவாங்க. இதனால திருடர்களோட தொல்லையும் இருக்காது. விலங்குகளும் உள்ள போக முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த மலை உச்சியில இருக்கிற வறண்ட வானிலையும் குளிர்ந்த காற்றும் உடலை இயற்கையாவே நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாம பாதுகாத்துச்சு. பினாரா கல்லறைகள் அப்படிங்கிறது வெறும் மரணத்தோட அடையாளம் இல்ல. அது இயற்கை, ஆன்மீகம் மற்றும் மனிதனோட அசாத்திய திறமை 3ம் ஒண்ணா சேர்ந்த ஒரு வரலாற்று அதிசயம்.